ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான நூடுல்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சாச்சு. அதிலே நாங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். ஆயில் போட்டு நூடுல்ஸ் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நாம் டாப் ராமன் கறி நூடுல்ஸ் இருக்கா, அதுவும் மேகி நூடுல்ஸ் இருக்குது இல்லையா, மசாலா நூடுல்ஸ், அதுவும் எல்லாம் சேர்த்து நாங்கள் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக வரும் இந்த ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேக்கெட்டும் செகண்ட் பேக்கெட்டும் ஓப்பன் பண்ணிச்சு. இது நார்மலான மசாலா நூடுல்ஸ், மேகி மசாலா நூடுல்ஸ். இது டாப் ராமன். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. அது தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், டாப் ராமன் கறி நூடுல்ஸ் இருக்குல்ல, அந்த இதுவை நாங்கள் போட்டுக்கிறோம். அதோட மசாலாவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கேரட்லாம் துருவி ரெடியாக வச்சுருக்கோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சா பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் துருவி வச்ச கேரட்டை கொட்டிக்கிறோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ எல்லா நூடுல்ஸும் அப்படியே போட்டாச்சு பாருங்கள். நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க அந்த வாட்டரில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மசாலா பாக்கெட் ஒரு நூடுல்ஸ்குள்ளேயும் கொடுத்து வச்சுருப்பாங்க, அந்தந்த கம்பெனி மசாலா. ஸோ அதை நம்ம இதுக்குள்ளே கொட்டிடலாம். மூணு பேக்கெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 3 மசாலா பேக்கெட் இருக்கும். 3த்தையுமே நம்ம கொட்டிடலாம். மசாலாஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அந்த தண்ணிக்குள்ளே நல்லா டிப் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டார்க் சோயா சாஸ் ஊற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பரான டேஸ்டியான நூடுல்ஸ் ரெசிபி ரெடி ஆகுது. இப்போ நாங்கள் கொஞ்சம் சோயா ஆட் பண்ண போகிறோம். சோயா போட்டாச்சு பாருங்கள். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இது ஒரு 5 minutes ஆகும்.
நல்லா எல்லாம் வெந்து வரத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சில்லி பவுடரும் சரி சால்ட்டும் சரி சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. எதுக்காகனா நம்ம ஆனியனு, டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து கேரட் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல, ஸோ அதனால தான் நம்ம இதை ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். இது மாதிரி நூடுல்ஸ் ரெசிபி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நார்மலாக மேகி நூடுல்ஸ்லாம் செஞ்சுருப்பீங்க, பட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மேகி நூடுல்ஸ் ப்ளஸ் டாப் ரேமன், ஓகேங்களா, இதுவும் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாஸி ஃப்ளாட் நூடுல்ஸ், இந்த நூடுல்ஸை நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நூடுல்ஸ் ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஜூஸியாக இருந்தால் தான் பிடிக்கும் நூடுல்ஸ் ரெசிபினா. இப்போ பாருங்கள், சுற்றி ஒரே வாட்டரியாக இருக்கா, வாட்டரி கண்டென்ட்டாக இருக்குது, வாட்டர் கண்டென்ட்டாக. ஸோ நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி வேணுனாலும் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துறதுக்கு இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வற்றிடும். அப்புறமா கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது வந்து 3 to 4 மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான நூடுல்ஸ் ரெசிபி ரெடி.